Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 36 அதிகாரம் 9 இறைவசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அவர் நம் மனிதருடைய வாழ்க்கை அநேக வாழ்க்கைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவர் மட்டுமே தனியாக இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனாலும் அவர் தனிமையில் தவிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு மற்றவர்கள் அவரோடு இருக்க வேண்டுமென்று அவசியமும் இருக்கவில்லை. ஆனாலும் அவருக்கு அன்பு இருந்ததால் தான் படைப்பு வேலையை ஆரம்பித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தன் படைப்புகளும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முதலில் தன் மகன் இயேசுவை படைத்தார். பிறகு அவர் மூலம்தான் புத்தி கூர்மையுள்ள கோடிக்கணக்கான தேவதூதர்களை படைத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய படைப்புகள் மகா வல்லமையை காண்பிக்கின்றது. தன் பரலோக தந்தையோடு சேர்ந்து வேலை செய்வதில் இயேசு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆண்டவரும் அவருடைய கை தேர்ந்த கலைஞனாக இயேசுவும் வானத்தையும் பூமியையும் படைத்தபோது தேவதூதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். பூமியையும் பூமியில் இருக்கும் ஒவ்வொன்றையும் கடைசியாக மனிதர்களையும் ஆண்டவர் படைத்தபோது அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரவாரம் செய்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஒவ்வொரு படைப்பிலும் ஆண்டவரின் அன்பும் ஞானமும் பளிச்சென்று தெரிகின்றது. இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? அன்புதான் அனைத்தையும் சாதிக்கும் என்பதை நம் ஆண்டவர் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்விலே எது ஒளியாக காண்கிறது? உலக பிரமாணமான வாழ்க்கை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதா, இல்லை அவருடைய கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதா? இதை பகுத்தறிவதற்கே ஆண்டவர் அறியாமை என்னும் இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இன்று சித்தம் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு விதமாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகிறார். ஆனால் நாம் நம்மளுடைய சிந்தனைப்படி அந்த ஊழியத்தை செய்வோமே ஆனால் அங்கு இருள்தான் காணப்படும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்தான் அனைத்து உயிருக்கும் ஊற்றாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை சார்ந்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உலக பிரமாணமான எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அவருடைய வெளிச்சத்திலே தான் ஒவ்வொரு விஷயமும் அடங்கியிருக்கிறது. இந்த உலகம் அவர்தான் படைத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும்? ஊழியத்தை நாம் நம்மளுடைய சிந்தனைப்படி நடத்தினால் அங்கு அநேக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கடவுளோட வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, மனிதர்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் வெற்றியாக காணப்படுகிறது என்று பைபிளிலே ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலியமாகத்தான் வாழ்வானது சிறப்படையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக, அவர் செய்த அற்புதங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் மாற்ற வேண்டும், எதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் முன்னிலை வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நாம் ஜெபிப்போமா? சோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் உயிரின் ஊற்றாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருளில் இருந்தாலும் நீர் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவனல் வார்த்தை அநேகரோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே அப்பா, இந்த உலகத்தின் வெளிச்சம் அழியக்கூடியது. ஆனால் நீர் தரும் வெளிச்சமோ நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்லும் வெளிச்சமாக காணப்படுகிறது ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளான செபிக்கின்ற கத்தாவே, அவர்களும் உம்முடைய வெளிச்சத்தில் வர தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே.
இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் எது சரியானது, எது தவறானது என்று நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிச்சமாக காணப்பட்டு நீர் தேவ கிருபை செய்யும். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.